ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி நல்ல மொறுமொறுப்பான கார வடை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் டீ கடையில் கிடைக்கிற மொறு காரா வடை தான் எப்படி செய்யலான்னு தான் செஞ்சு காட்ட போகிறோம். அந்த மொறு தன்மைக்கு ஒரு கடலைப்பருப்பை யூஸ் பண்ணாமல் நீங்கள் பட்டாணி பருப்பை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அந்த காரா வடை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம சொன்ன மாதிரி கடலைப்பருப்பு யூஸ் பண்ண போகிறதில்ல, பட்டாணி பருப்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும் பட்டாணி பருப்பு. இது 100 கிராம் போல் நம்ம எடுத்திருக்கோம். கூடவே உளுத்தம் பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த பட்டாணி பருப்பையும் உளுந்தையும் சேர்த்து நம்ம நல்லா அதை கழுவிக்கணும். கழுவிட்டு அதை தண்ணியில் ஒரு 2 மணி நேரமாவது நம்ம அதை ஊற வைக்கணும். ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம அந்த தண்ணியெல்லாம் நல்லா இருத்து விட்டுட்டு நம்ம இந்த பட்டாணி பருப்பையும் உளுந்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த மிக்சியில் நல்லா கட்டியாக தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டா மாவு கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதனால் பார்த்து கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், நறுக்கின பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த அரிசி மாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு வெளியில் இன்னும் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி உருண்டையாக ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இந்த கார வடையை போட ஆரம்பிக்கலாம். இது போட்ட பிறகு நீங்கள் தீயை ஸ்லோ பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா தான் அந்த கார வடை நல்லா செவந்து வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நமக்கு நல்லா வரும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இது நல்லா செவந்து வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கார வடை செம்மையாக தயாராகிடுச்சு. இது திருநெல்வேலி டீ கடையில் செம்ம ஃபேமஸாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ண பிறகு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.